முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். தொடர்ந்து திரு புதுக்கோட்டை சீனிவாசன். இங்க கட்சி விதிகளின் அடிப்படையில ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான், அதுதான் செல்லும். இங்க சட்டவிரோதமாக திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் சின்னம். அவரை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு பயன்படுத்துறதுக்கு கையெழுத்து கூட திரு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய தரப்பு கோரிக்கைகளை தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்திருக்கிறார் ஓபிஎஸ். எப்படி பாக்குறீங்க? அதாவது கட்சியினுடைய லெட்டர் பேட்ல கட்சி அலுவலகத்தினுடைய முகவரியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கரை போட்ட வேட்டி உடுத்தக்கூடாது, கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடாது, இது போன்ற தடைகளை எல்லாம் அதிமுக சொல்லல. நீதிமன்றம் சட்டத்தினுடைய வழிகாட்டுதல் படி அதிமுக போயிட்டு இருக்குது. இப்ப சட்ட ரீதியாகத்தான் எல்லாமே அதிமுக அணுகிட்டு இருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்த கால வரலாறு, இந்த பொதுக்குழுவிற்கு ஒரு உச்சபட்ச அதிகாரத்தை விதிகளாக்கப்பட்டு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா நாஞ்சில் மனோகரன் அவர்களுடைய தலைமையில ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டு, இது கடந்த கால வரலாறு. அப்ப பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்குத்தான் உச்சபட்ச அதிகாரம் என்று கட்சியினுடைய விதி சொல்லுகிறது. அப்ப அந்த விதியை பின்பற்றி பொதுக்குழுல ஒருத்தரை நீக்கியாச்சு. அப்ப பொதுக்குழு அடிப்படையில நீக்கிறதும் சேர்க்கிறதும் பொதுக்குழுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு என்ற அடிப்படையில கட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறோம். இப்ப கட்சியில சம்பந்தப்படாதவர்கள் ஒரு மனுவை கொண்டு போய் போட்டுட்டு சின்னத்தை முடக்கிடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சாங்க. அப்படிங்கிற அடிப்படையில கட்சியினுடைய உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கல. அவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவருடைய இந்த வாதமே என்னன்னா, நீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி நீக்குவது அப்படிங்கிறது விதிகளுக்கு புறம்பானதுங்கிறது தான் அவருடைய வாதம். இல்ல, விதிக்கு சரியானதுதான் பொதுக்குழு. அதான் உச்சபட்ச அதிகாரம் உள்ளது தலைமை பீடமே பொதுக்குழு தான். அப்ப பொதுக்குழு எடுத்த முடிவு, ஏன் அந்த முடிவை எடுத்தது? அந்த முடிவை எடுப்பதற்கு காரணம் என்ன? ஓபிஎஸ் நடவடிக்கைகளை நீங்க பாருங்க. கட்சியினுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கையை முற்றிலுமாக இழந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் கோவிலாக நினைக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை உடைப்பது, கட்சிக்கு எதிராக விதியை மீறி நீதிமன்றத்திற்கு வழக்காட போவது, கட்சிக்கு தொடர்ந்து குந்தகம் செய்வது, கட்சியுடைய வேட்பாளர்களை தோற்கடிக்க திட்டமிடுவது, இது போன்ற சதி செயலில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் எப்படி வச்சுக்குவாங்க, கட்சி எப்படி வச்சுக்கும்? பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருக்கும் போதே தானே பேனர்கள் இருந்து அவருடைய முகம் கிழிக்கப்பட்டது. அப்ப அதை அவர் பொறுத்துக்கணுமா? இல்ல, தொண்டர்கள் மனநிலைக்கு எதிராக யார் நடந்தாலும் அது நடக்கத்தானே செய்யும். அப்ப தொண்டர்கள் மனநிலைக்கு, கட்சிக்கு மனநிலைக்கு எதிராக நடக்கிற ஒருத்தரை எப்படி வச்சுக்குவாங்க? அப்ப அது மாதிரி ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப இவங்க அதாவது எல்லா நீதிமன்றத்திலையும் தோல்வி பெற்ற பிறகு தேர்தல் ஆணையம் இறுதி இலக்கா அவருக்கு இப்ப இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்படி சின்னத்தை இவங்கள்ட்ட கொடுப்பாங்க, இவங்களுக்கும் கட்சிக்கு என்ன முகாந்திரம், அதுதான் ஐயா எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு. கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிடாது, உண்மைதானே அது? அப்ப ஆதாரங்களின் அடிப்படையிலையும் காரணிகள் அடிப்படையிலும் தானே தேர்தல் ஆணையம் சொல்லும். அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு இசைவு தெரிவிக்கிறது. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதற்காக கட்சி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னது தேர்தல் ஆணையம் தானே. அப்ப சொன்ன தேர்தல் ஆணையம் இப்போ கட்சி விதிகள்ல தலையிடுறது சட்டவிரோதமா? இல்ல, அதாவது உட்கட்சி விவகாரங்கள்ல என்ன உட்கட்சி விவகாரம், அதான் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. உட்கட்சி விவகாரங்கள்ல கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலையை சீரழிப்பது. இப்ப ஒண்ணு வேணாம், இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல இந்த மனு செய்த சூரியமூர்த்தி கட்சிக்கு எதிராக வேறு ஒரு கட்சியை தயார் செய்து அந்த கட்சியினுடைய வேட்பாளரை தோற்கடிக்கிறதுக்கு வேட்பாளரா நிற்கிறார். அவர் எப்படி அதிமுகவுக்கு சொந்தமாவாரு? அவர் ஒரு மனு போடுறாருன்னா அந்த மனுவுக்கு முக்கியத்துவம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருமா? அப்ப கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களோடு சேர்ந்து கருத்தை கேட்கிறாங்க. சரி, அவங்களை ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கலாம், ஆனா நீதிமன்றத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ அது முக்கியங்கிற அடிப்படையில தானே இருக்கட்டும். ஆனா இருக்குல்ல, இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, சட்ட நுணுக்கங்களையும் வழிமுறைகளையும் ஆதாரங்களையும் ஆய்வு அடிப்படையா வச்சுதானே ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். அப்ப தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு நம்பிக்கையா இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கை கை கொடுக்காதுங்கிறதா எங்க தரப்பினுடைய நியாயம். காரணம் என்னன்னா, கட்சி பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு சார் புரட்சி தலைவரை எதிர்த்து ஐயா எஸ்டிஎஸ் போட்டியிட்டார், தனி சின்னத்தில் நின்றார்.
அதற்கு பிறகு மறைந்த மரியாதைக்குரிய ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார், புரட்சி தலைவி அம்மா, இவங்களுக்கு நடுவுல ஏற்பட்ட அந்த இன்னல்கள் இதெல்லாம் கடந்து சின்ன முடக்கப்பட்ட நிலையிலேயும் இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் எடப்பாடியார் தான் அதிமுகவிற்கு அடையாளமா இருக்கிறார். ஒரு மூன்றாவது அத்தியாயமா இருக்கிறது கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். கட்சியுடைய பல்வேறு சிக்கல்கள் சோதனைகளை தாண்டி கட்சி அன்னைக்கு கொண்டு போயிருக்கிறார். பிரியன் சார் ஒண்ணு கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்லணும். ரெட்டையில இருக்குன்னு சொல்றீங்களே, அதற்கு காரணமும் ஓ பன்னீர்செல்வம் தானே சார்? அதெல்லாம் மாயை சார். அதாவது எப்படி மாயை? நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அவருக்கு எந்த பங்களிப்புமே கிடையாது சார். கட்சிக்கு அதாவது குந்தக விளைவித்த பங்களிப்பை தவிர ஓபிஎஸ் அதிமுகவிற்கு எந்த பயனும் இல்லைங்கிறதா தொண்டனுடைய கருத்து. நான் ஒண்ணு கேட்கிறேன், பிரியன் சார் சொன்னார்ல, அதாவது பிஜேபியோட கூட்டணி சேரல அப்படின்னா சின்னம் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஜோசியம் சொன்னார்ல. நான் சொல்றேன், பிஜேபி தான் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன அரசியல் வார்த்தை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்தினார் பிரியன். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபிக்கு முக்கியமான தேர்தல் மக்களவை தேர்தல். அந்த மக்களவை தேர்தல்ல அதிமுக நிலைப்பாடு என்ன? அப்ப பிஜேபி எதிர்த்து தனியா களம் கண்டது அதிமுக நிலைப்பாடு. ஏன் அந்த தேர்தலில் ரெட்டலையை முடக்கி இருக்க வேண்டியதானே? இவர் ஏன் போய் பலாப்பழ சின்னத்துல போய் நின்னாரு? அப்ப தேர்தல் ஆணையம் அப்ப சந்தேகத்துக்கு உட்படலையா? நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் ஆணையம் ஆதாரங்கள் அடிப்படையில், தகுந்த காரண காரியங்கள் அடிப்படையில், கட்சியினுடைய உணர்வு அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்களே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி உடனே தூக்கி இவங்களுக்கு சின்னத்தை கொடுத்துருவாங்க, கட்சி போயிரும் அப்படின்ற கருத்து நிச்சயமா மக்களால் ஏற்கப்படாது. தேர்தல் ஆணையத்தை கொச்சப்படுத்துறாங்க, சட்டத்தை கொச்சப்படுத்துறாங்க. இது சட்டத்தை அவமதிக்கின்ற செயலா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நாங்க சட்டத்தின் வழிகாட்டுதல் படி அதிமுக போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வெர்சஸ் அதர்ஸ் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாருமே தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ நம்புகிறார்கள். ஆனா அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. இல்ல அதாவதுங்க, உட்கட்சி தகராறுன்னு அவர் எதை குறிப்பிடுறாருன்னா, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் மனு போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு அவங்க ஆய்வு பண்ணணும். அதனால பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த இந்த மனிதர்களுக்கு அதாவது சரியான பாடத்தை கற்பிக்கணுங்கிறது தான் பொதுச் செயலாளருடைய நோக்கம். அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, சட்டத்தின் அடிப்படையில காரண காரியங்கள் அடிப்படையில தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பை தரும். அதனால சார் நான் இன்னொன்னு சொல்றேன், ஓபிஎஸ் நீக்கப்பட்டவருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீக்கப்பட்டவர் வந்து அவர் போய் ஒரு மனுவை போடுறாரு, சூரியமூர்த்தி ஒரு மனுவை போடுறாரு, ராம்குமார் ஆதித்யன்றவர் ஒரு மனுவை போடுறாரு. போற வர்றவங்களுக்கு எல்லாம் மனுவை போட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா இது கட்சியா வேற எதுவுமா? சார், ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி எடுத்த நடவடிக்கை முற்றிலும் சரி, அதுல எந்த தவறும் கிடையாது. அதை தேர்தல் ஆணையம் உள்வாங்கும். சரி திரு பிரியன், போற வரவங்க எல்லாம் அப்படிங்கிறாரு, யாரெல்லாம் ராணுவ கட்டுப்பாடோட ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கிற போது யார் வேண்டுமானாலும் வந்து இப்படியான ஒரு உரிமை கோரலாமா? அவங்க எல்லாம் கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க, எதிராக நின்று வேற ஒரு கட்சியில போட்டியிட்டவங்க, கட்சியினுடைய நலனுக்கு எதிராக, கட்சி அலுவலகத்திற்கு எதிராக துரோகம் இழைத்தவர்கள். தொண்டர்களின் மனநிலை என்னமோ அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இந்த விஷயமே ஏன் வருதுன்னா, நீங்கள் தொடர்ந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதனால தான் அதிமுக தொண்டர்கள் கட்சி பலமாகணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடங்களில் 4வது 3வது வந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கட்சிக்கு ஒரு எதிர்காலம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ரெட்டையில போட்டி போட்டோமே, அப்போ யாரும் கேள்வி கேட்கல அப்படின்றாங்க. அப்போ இந்த பார்ட்டிலாம் என்ன நினைச்சாங்க, சரி எடப்பாடி ஒரு எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறாரு தனியாக, அவர் ரெட்டையில வின் பண்ணுறத பார்க்கலான்னு விட்டுருக்கலாம். ஒருவேளை அந்த மற்ற பார்ட்டிலாம் விட்டுருக்கலாம், இவர் எப்படி கையாளுறாரு, எலெக்ஷனில்